அனைவருக்கும் இந்த தகடூர் தமிழனின் அன்பு வணக்கம். தலைப்பு ஜீவாவின் எளிய தமிழ். எளிய மக்களின் இதயத்தில் இருப்பவர் அல்ல ஜீவா. இப்படி எளிய மக்களின் இதயத்தில் இருப்பவர் அல்ல ஜீவா, எளிய மக்களின் இதயமாகவே வாழ்ந்தவர்தான் ஜீவா அவர்கள். ஜீவா என்கிற ஒரு சொல் பொது உடைமை என்கிற ஒற்றை சொல்லுக்குள் அடங்குபவை அல்ல. அது மொழி, இலக்கியம், கலை என அத்தனை பண்பாட்டு தளத்திலும் பயணித்த ஒரு மிகப்பெரிய சகாப்தம் தோழர் ஜீவா அவர்கள். தோழர் ஜீவா அவர்களை பற்றி அண்ணா சொல்லுகிற போது இப்படி சொல்கிறார்: அவர் பேசாத நாள் இல்லை, போகாத ஊர் இல்லை, காணாத எதிர்ப்பும் இல்லை, பெறாத சீர்மிகு வெற்றியும் இல்லை. அவர் ஒளி விடு கணை போல விளங்கியவர். அந்த ஒளியால் தான் இந்த தமிழ்நாடே புது பொலிவு பெற்றது என்றார். அவருடைய சண்ட மாறுத பேச்சால் இந்த தமிழ் மக்கள் பெற்ற கருத்து கருவூலமும் உணர்ச்சி பெருக்கும் அளவிட முடியாதவை என்று பேரறிஞர் அண்ணாவாலே புகழப்பட்ட ஒரு பெரும் மக்களின் பேச்சாளர் தோழர் ஜீவா அவர்கள். அவருடைய நடை இந்த மக்களின் மனங்களில் இன்றும் நடை பயின்று கொண்டிருக்கிறது என்றால் அவர் எளிய தமிழில் அவர் கருத்தை மிக நுட்பமாக மக்களின் மனங்களிலே விதைத்தவர் ஜீவா அவர்கள். பாட்டுக்கொரு புலவன் பாரதியை போல பேச்சுக்கொரு புலவன் ஜீவா என்றே சொல்லலாம். அவர் பேச தொடங்கிவிட்டால் எரிமலை வெடிக்கும், கடல் மடை திறக்கும் என்றே சொல்லலாம். அவர் எளிய தமிழால் எல்லா மக்களையும் ஈர்த்தவர். ஒரு காலத்தில் பேச்சை கேட்பதற்காக காசு கொடுத்து விட்டு கடல் அலை என காத்து கொண்டிருந்தது அண்ணாவின் பேச்சுக்காக மட்டும்தான். அந்த அண்ணாவே வியந்து போற்றிய ஒரு மிகச்சிறந்த பேச்சாளர் ஜீவா அவர்கள். எப்படி என்றால், எழுத்தாளர் மாநாட்டிலே பேசுவதற்காக கல்கி அவர்கள் அண்ணாவை அழைக்கிறார். கல்கிக்கும் அண்ணாவிற்கும் கருத்து முரண்கள் இருந்தாலும் கூட மனிதர்களை மனிதர்களாக மதிக்க தெரிந்தவர்கள் அவர்கள் எல்லாம். அப்படி அந்த மாநாட்டிலே பேசுவதற்காக அழைத்து விட்டார். அண்ணா செல்கிற போது கல்கியிடம் கேட்கிறார், யாரெல்லாம் பேசுகிறார்கள் என்று. துரைக்கண்ணன் பேசுகிறார். இப்படி துரைக்கண்ணன் பேசுகிறார். நிறைய பேருடைய பேரை சொல்லிக்கிட்டே வந்து கடைசியில சொல்ல மறந்துட்டேன், தோழர் ஜீவா பேசுகிறார் என்றார். அண்ணா சொல்கிறார், என்ன சொன்னீங்க? தோழர் ஜீவா பேசுகிறார். தோழர் ஜீவா பேசுகிறாரா? அப்படின்னா ஒரு விஷயம் செய்யணுமே. என்ன செய்யணும் சொல்லுங்க? தோழர் ஜீவாவை கடைசியா பேச வையுங்க. அப்ப முதல்ல யார் பேசுறது அப்படின்னு கல்கி கேட்கும் போது அண்ணா சொல்றாரு, முதல்ல நான் பேசிடுறேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன் இப்படி சொல்றீங்க? அண்ணா, உங்களுடைய பேச்சை கேட்பதற்காக தான் மக்கள் இவ்வளவு பேர் காத்துட்டு இருக்காங்களேன்னு கல்கி கேட்ட போது அண்ணா சொன்ன பதில் என்ன தெரியுமா? அண்ணா சொல்றாரு, தோழர் ஜீவா பேசிவிட்டால், தோழர் ஜீவா மேடையில் பேசிவிட்டால் நான் என்ன, எவனும் பேசவே முடியாத அளவிற்கு ஜீவா பேசுவார் என்று சொன்னால் பேரறிஞர் அண்ணா அவர்களாலே வியந்து பார்த்த ஒரு பேச்சாளர் தோழர் ஜீவா அவர்கள். 1948 பாரதியாருக்கு மணிமண்டபம் கட்டுகிறார்கள். விழா நடக்கிறது. அந்த விழாவை ராஜாஜி தலைமை தாங்குகிறார். கல்கி ஒருங்கிணைத்து நடத்துகிறார். அதிலே MS சுப்புலட்சுமி வந்திருக்கிறார், TK பட்டம்மல் வந்திருக்கிறார்கள். பல பேச்சாளர்களும் பாடலாசிரியர்களும் பாடலாளர்களும் வந்திருந்து கொண்டிருந்த அந்த மேடையிலே ஜீவாவை பேசுவதற்கு அழைக்கவில்லை. ஆனால் தோழர் ஜீவா அவர்கள் அந்த மேடைக்கு போகிறார். மக்களில் மக்களாக ஒருவராக இருந்து அந்த பேச்சை கேட்பதற்காக வந்திருக்கிறார் ஜீவா. அங்கே இருப்பவர்கள் எல்லாம் ஜீவா பேச வேண்டும், ஜீவா பேச வேண்டும் என்று சொல்கிறார்கள். அங்கே TK பட்டம்மாவாக இருக்கட்டும், MS சுப்புலட்சுமியாக இருக்கட்டும், ஜீவா பேச வேண்டும் என்று கேட்டபோது ராஜாஜி பார்க்கிறார், இங்க பேசக்கூடியவருடைய பட்டியலில் ஜீவா பேரேலையே எப்படி பேச வைக்க முடியும்னு கேட்டப்போ இசையின் இளவரசி என்று சொல்லக்கூடிய MS சுப்புலட்சுமி சொன்னார், நீங்கள் கேட்கவில்லை என்றால் என்ன, நான் அவருடைய பேச்சை கேட்க வேண்டும், மக்கள் அவருடைய பேச்சை கேட்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னபோது சரி அவரை பேச விடுங்க அப்படின்னு சொல்லி 5 நிமிடம் தான் பேச வேண்டும் என்று அந்த விழாவிலே அவருக்கு கொடுக்கப்படுகிறது. எப்போதுமே ஜீவா பேச தொடங்கிவிட்டால் கடிகாரத்தில் முள் ஓடுவதே அவருக்கு தெரியாது. அப்படியே பேசிக்கொண்டே இருப்பார். அந்த விழாவிலே பாரதியின் கவிதையை அவ்வளவு அழகாக பேசுகிறார் ஜீவானந்தம் அவர்கள். பேசி முடித்து விட்ட பிறகு
அந்த விழாவில் அவருடைய பேச்சு எப்படி இருந்தது என்று அங்கே இருந்த ஒரு சிறு பெண்ணிடம் கேட்கிறார்கள். இது என்ன, ஜீவாவினுடைய பேச்சு எப்படி இருந்தது என்று அவருடைய வயது ஒத்தவர்களிடம் கேட்கலாம், அல்லது அவருடைய வயது மூத்தவர்களிடத்திலே கேட்கலாம் இல்லையா? ஆனால் அந்த பெண்ணிடம் கேட்கிறார்கள். அந்த பெண் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அப்படியே எங்க அப்பா பேசின மாதிரியே இருந்தது என்று சொன்னார். தோழர் ஜீவா அவர்களை பற்றி நாம் எல்லோருக்கும் பொதுவாக தெரிந்த ஒரு செய்தி இருக்கிறது. தாம்பரத்திலே அவ்வை தொடக்கப்பள்ளிக்கு திறப்பு விழாவிற்கு காமராசர் வருகிறார். வருகிற போது தோழர் ஜீவா தான் அடிக்கல் நாட்டினாரு. வந்து அவரும் அந்த திறப்பு விழாவுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி காமராசர் போய் அழைக்கிறார். போங்க காமராசு, நான் வர ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு வரேன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாரு. இங்க 1/2 மணி நேரம் கழிச்சு அவர் வந்தப்போ, ஏன் 1/2 மணி நேரம் தாமதமா வந்த அப்படின்னு சொல்லி காமராசர் கேட்கும்போது தோழர் ஜீவா சொன்னார், ஒரு வெட்டி தான் இருந்துச்சு, அது அழுக்கா இருந்துச்சு, அதை துவைச்சி கட்டிட்டு வந்தேன்னு சொன்ன ஒரு மிகப்பெரிய ஆளுமை. தன்னுடைய தான் கட்டிப்பதற்கு கூட அடுத்த அந்த ஆடையை சுத்தம் செய்து ஒரே வேட்டியை கட்டி கொண்டு கூட இந்த மக்களின் நலனுக்காக பேசிய ஒரு தன்னிகர் இல்லாத ஒரு மிகப்பெரிய ஆளுமை தோழர் ஜீவா அவர்கள். தோழர் ஜீவா அவர்களை காந்தியடிகளுக்கும் அவருக்கும் நடந்த ஒரு இணைப்பு இருக்கிறது. இதோடு இந்த என்னுடைய பேச்சை நிறைவு செய்யலாம் என்று நான் நினைக்கிறேன். தோழர் ஜீவாவும் காந்தி அவர்களும் பேசி கொண்டிருக்கிறார்கள், நேரே சந்திக்கிறார்கள். இவர் எழுதிய கடிதத்தின் மூலமாகத்தான் காந்திக்கு அறிமுகம். இவர் சொல்கிறார், காந்தி, நீங்கள் எழுதிய கடிதத்தில் நான் 3 நாட்கள் உறங்காமல் இருந்தேன். அவ்வளவு கருத்துக்களை நீங்கள் எழுதியிருக்கிறீர்கள். அந்த கருத்துக்கள் என்னை 3 நாட்கள் தூங்க விடவில்லை. சரி, இந்த ஆசிரமத்தை எல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் இல்லையா, உங்ககிட்ட இருக்கிற சொத்து எது அப்படின்னு கேட்டார். அப்போ ஜீவா சொன்னாராம், இந்தியா தான் என்னுடைய சொத்து என்று சொன்னாராம் ஜீவா. அப்போ காந்தி அவர்கள் சொன்னார், நீங்க தப்பா சொல்றீங்க ஜீவா, இந்தியாவே உன் சொத்து இல்ல, இந்தியாவிற்கே நீதான் சொத்து என்று சொன்ன காந்தி அவர்கள் பாராட்டிய, காந்தி அவர்கள் 2 பேரை தான் பாராட்டினார், ஒன்று பாரதி, மற்றொன்று தோழர் ஜீவா அவர்கள். அந்த இந்தியாவினுடைய சொத்தாகிய ஜீவாவை நம் சொத்தாக நினையுங்கள். நன்றி, வணக்கம். தங்கமுத்து, வழக்கம் போல கலக்கிட்டீங்க. தகடூர் தமிழனா வந்து இந்த அரங்கத்தையே அதிர வச்சிட்டிங்க தோழர் ஜீவானந்தம் அவர்களை பற்றிய இந்த பேச்சால். எனக்கு ஒரு கேள்வி, ஒரு நேயராக கேட்குறேன், இங்கே நடுவராக நான் கேட்கல. ஜீவா அவர்கள் வந்து சிறந்த அரசியல் பேச்சாளரா அல்லது இலக்கிய பேச்சாளரா? உங்களுடைய கருத்து என்ன? என்னுடைய பார்வையில் இலக்கியத்தை முழுவதுமாக ஏற்றுக்கொண்ட ஒருவர். அந்த இலக்கியத்தை தன் அரசியலும் தன் கருத்து களத்தோடு சேர்த்து பேசக்கூடியவர். அவர் இலக்கியத்தில் எல்லாமே படிச்சிருப்பார், பக்தி இலக்கியங்கள் எல்லாம் படித்தவர். அவர் பக்தி இலக்கியத்தை படிச்சிருந்தாலும் அவர் சுந்தரரை ஏற்றுப்பார், சுந்தரரை பெருமையாக பேசுவார். ஏன் அப்படின்னா, அவன் தம்பிரான் தோழன், தோழன் என்கிற ஒரு கருத்தியலை அவர் ஏற்றுக்கிட்டார். எந்த இடத்திலும் இலக்கியத்தை தன் கருத்தியலோடு பொருத்தி பார்த்த ஒரு மனிதர் தோழர் ஜீவா அவர்கள். உங்களை பொறுத்த வரைக்கும் அப்போ ஒரு நல்ல இலக்கிய பேச்சாளர் தான், இல்லை அரசியல் பேச்சாளர்? எப்படி? இலக்கியத்தை எளிய தமிழிலும் பரப்பியவர், அதே போல மக்களுக்கான தலைவரும் நான் சொல்லுவேன். உண்மையா இந்த தோழர் ஜீவாவினுடைய ஆளுமையை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா பார்க்கக்கூடிய பார்வையாளர்கள் இந்த நிமிஷம் ஒரு நூலகத்துக்கு சென்று ஒரு ஜீவாவின் புத்தகத்தை வாங்கி படிங்க, அது போதும், அது எங்களுக்கான வெற்றின்னு நான் நினைக்கிறேன். நன்றி தங்கமுத்து. உங்களுடைய அறிவுரையை கேட்டு குறிப்பாக அந்த 2K கிட்ஸ் வந்து கூகுள்லேருந்து நூலகத்துக்கு போனால் அது வந்து சங்கரா டிவியோட வெற்றி என்று தான் நான் சொல்லுவேன். இந்த நிகழ்ச்சியினுடைய வெற்றியும் கூட. நன்றி.